இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு, ஒரு 4 பழுத்த தக்காளி பழம், தேவைங்கிற அளவு உப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துப்போம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 3 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, குடமிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தேவைங்கிற அளவு தண்ணியும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாய் தூள்னா 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலாடியில் 1/4 டம்ளர் பால் விட்டு கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீரை ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தோம்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா கிரேவியை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பன்னீர் கரைஞ்சி போயிடும். ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.